குருக்ஷேத்திர போர். அந்த போர்க்களம் முழுக்க மண், இரத்தம், தைரியம் கலந்திருந்தது. அந்த நாளில் பாண்டவர்களின் முகாமில் ஒரு பிரச்சனை. கௌரவர்கள் ஒரு மிக ஆபத்தான யுத்த வடிவம் உருவாக்கினாங்க. சக்கரவியூகம். அந்த வடிவத்துக்குள் நுழைய தெரிந்தது ஒரே ஒருவனுக்குத்தான், அபிமன்யு. அவன் ஒரு இளம் வீரன், அர்ஜுனனின் மகன். அவன் கர்ப்பத்தில் இருந்தபோதே அர்ஜுனன் பேசுவதை கேட்டாள். அது அவன் கேட்டான். ஆனால் வெளியே வருவது எப்படி என்பதை கேட்கும் முன் அவள் தூங்கிவிட்டாள். அந்த அரை அறிவுதான் அவனின் விதியானது. அவன் சொன்னான், நுழையத் தெரியும், வெளியே வரத் தெரியாது. ஆனா நான் போவேன். நாடு, தர்மம், என் தந்தையின் மரியாதை காப்பாற்றணும். அவன் ரதத்தோடு போனான், ஒரு இளம் சிங்கம் போல. அவன் ஒற்றை யானையா, எதிரே 100 பேரா இருந்தாலும் அஞ்சல. அவன் ஒவ்வொருவரையும் அடித்து வீழ்த்தினான். ஆனா வடிவத்தின் உள்ளே சென்றபின் பாண்டவர்கள் யாரும் அவனுடன் வர முடியல. அவன் தனியாக மத்தியிலே சிக்கிக்கிட்டான். அந்த நேரத்தில் 6 பெரிய வீரர்கள் சேர்ந்து அவனை தாக்கினாங்க. அதெல்லாம் யுத்த நியாயம் அல்ல. அபிமன்யு ஆயுதம் உடைந்த பிறகும் வில்லில்லாமலே போராடினான். அவன் கையில் இருந்த ரத சக்கரத்தையே ஆயுதமா மாற்றினான். அவன் நிமிர்ந்து நின்று போராடிய அவன் குரல், நான் வீழ்ந்தாலும் பாண்டவர் ரத்தம் பயந்ததில்லை. அவன் உயிர் முடிந்தது. ஆனா அவன் வீரம் மாறவில்லை. அந்த இரவு முழுக்க பாண்டவர்களின் முகாமில் மௌனம். அர்ஜுனன் வானத்தை நோக்கி முழங்கினான், என் மகன் உயிரை இழந்தான் இல்லை, அவன் வீரத்தாலே இம்மண்ணே உயிர் பெற்றது. அபிமன்யு இளம் வயதிலே உயிரை விட்டவன் அல்ல, தர்மத்துக்காக வரலாறு எழுதிய வீரன்.